சீட்டுல மாத்துறது பத்தாதா, இப்போ ஒரு A4 சீட்டு வேறையா ஐயா. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு, அது 50 வருஷமா படிக்குது பாவம். அந்த துண்டு சீட்டு சரியில்லை, அதை தத்திங்கிறாங்க பல பேர். இப்ப இவரை ஒப்பிடும்போது அவர் தெய்வமா தெரிறாரு எங்களுக்கு. ஐயா பாவங்க கலைஞர் கருணாநிதி மகன் எவ்வளவு நல்லா பேசுறாருங்க. இவரை ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ சூப்பருங்க அவரு. இவரை ஒப்பிடும்போது சினிமாவில் நீ பெரிய கதாநாயகனா இருக்கலாம், அரசியல் நீ ஒரு காமெடியன். பேசுறது 14 வழக்கு என் மேல. குண்டர் சட்டம் உன்ன மாதிரி வருமான வரி மறைச்சது கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் கட்டாத வழக்கு கிடையாது. மக்களுக்காக போராடுற வழக்கு. தக்கலையில கனிமூல கொள்ளை எதிர்த்து பேசியதற்காக, ஸ்ரீபெரும்புதூர் ஃபாக்ஸ்கான் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டதற்காக சாட்டையில வீடியோ போட்டதற்கு என் மீது குண்டர் சட்டம். இதே புழல் ஜெயில 230 நாட்கள் இருந்த 234 நாட்கள் நீ வழக்கு ஒரு வழக்கு இருக்கு. ஆதவர்ஜினா செல்போன் சுவிட்ச் ஆஃப், நிர்மல் குமார் செல்போன் சுவிட்ச் ஆஃப். இந்த ராஜ்மோகன் மேல வழக்கே போடல, அவன் அப்ஸ்காண்டு. ஏய் கட்ட அவுத்துறா. ஏய் கட்டவே இல்ல உள்ள இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்துல கட்டவே இல்லைங்கிற மாதிரி அவன் தேடவே இல்லை போலீஸ். அது கரூர்ல ஒரு அண்ணன், நம்ம அண்ணன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்க ராஜ்மோகன் வழக்கா, எங்க FIRல பேர் இல்லைங்க, அவர் எங்க அப்ஸ்காண்டா இருக்காரு, உங்களுக்கு நண்பர் இருந்தா சொல்லுங்கன்றாப்ல அவரு. உண்மையிலே கரூர் போலீஸ் மேல எனக்கு வருத்தம். ஏன்னா இவங்க 4 பேரையாவது கூட்டு உள்ள வச்சிருக்கணும். கரூர் போலீஸ் தப்பு பண்ணிடுச்சு. இந்த விஜய் எல்லாம் அண்ணன் தூக்கி இருந்தா முடிச்சுப்பாப்ல. போலீஸ் உண்மையிலே நியாயமா நடந்துச்சு கரூர்ல. இப்ப போலீஸ் மேல பழிய போறான்ல, சத்தியமா சொல்றேன், கரூர்ல இறந்தது 41 பேரு. ஆனால் ஒரு காவலர் மட்டும் தன் தோல்வியை தூக்கி கொண்டு 150 பேரை காப்பாத்திருக்கான். ஒரு காவலர், ஒரு பிசி, ஒரு சின்ன பையன் ஓடி 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 போய் காவல் நிலையத்துல இருந்து அந்த ஸ்பாட்ல இருந்து அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் இருந்து அரசு மருத்துவமனை தூக்கி கொண்டு போய் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடல. உள்ளுக்குள்ளே அதிமுக நின்றது, திமுக நின்றது, நாம் வச்சு இரவு முழுக்க நின்றது. நானும் அண்ணன் சீமானந்தம் இடுமானம் கார்த்தியும் முதல் ஆளாக கடத்த வென்றோம். ஆனா அங்க ஒரு தாவேக்கா குறை கடவுள் இல்லை. 41 பேர் சாவை விட்டு விட்டு ஓடி போன இந்த அயோக்கியர்கள் நாளைக்கு பெரம்பூர் தொகுதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவார்களா என்பதை அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்று காரைக்குடிக்கு போயிட்டு வண்டியில ஏறி போற சைக்கிள்ல புளியங்குளத்து புலி, சிலம்பு சுத்துற சிங்கம், வாழ்நாள் முழுக்க கன்னி பெண்களை பார்க்காத கட்டிலம் காலை புல்லட்டு பாண்டி வருகிறார். புடிங்கடா புடிங்கடா வண்டியை புடிங்கடாங்கிற மாதிரி அங்க போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்காப்ல. கேம்பெயின் போடுறது வண்டியில, அப்புறம் சைக்கிள் சீன் போடணும். எனக்கு பேச்சு வராது. அப்ப என்ன பண்ண போறேன், கையை காட்டிட்டு போறேன். வெள்ளிவாக்கம் கூட்டம் ரத்து, பெரம்பலூர் கூட்டம், அந்த கொளத்தூர் கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து, கன்னியாகுமரி கூட்டம் ரத்து, புதுக்கோட்டை கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து. எதுக்கு பேச சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ண போறேன், ரோட் ஷோ கொடுத்துருங்க, அப்படியே ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். உங்க விஜய் அது பாட்டு வச்சிருக்காங்க, வீதி வீதியா பாட்டை போட்டு கும்பிட்டுக்கிட்டு. யோ இதுவெல்லாம் அரசியல். காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க. வீதி வீதியா வந்தார் காமராஜர். இந்த மக்களுக்காக 7 வருஷம் சிறையில இருந்து அரசியலுக்கு வந்தார். கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். மக்களுக்காக போராடுனா. நான் இழந்தேன்னு சொல்றீங்களே, யார் இழந்தா தெரியுமா, யார் வழிதாங்கிட்டா தெரியுமா? வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வருகிற பொழுது வெள்ளக்காரனை எதிர்த்து பொருளாதார ரீதியாக வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்று தன்னுடைய மிகப்பெரிய வக்கீல் குடும்பம், தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், சித்தப்பா வக்கீல், அவரும் வக்கீல், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வக்கீல் குடும்பத்திலே பிறந்து அன்றைக்கு 1904 இன்னிலிருந்து 125 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரனை ஏத்து காலா லாவியாங்கிற 2 கப்பலை கட்டி வெள்ளைக்காரனை ஏத்து போராடினார் என்பதற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தானே எங்கள் பாட்டன் பாவு சிதம்பரனார். கப்பலொட்டிய தமிழன், செக்கெடுத்த செம்மல். அவர் இழந்தார். நீங்க அப்படிதான் இழந்திருக்கீங்களா? 6 வருஷம் ஜெயிலு, வெளியே வந்து வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டு மண்ணெண்ணெய் வித்து, இதே மண்ணடியில மண்ணெண்ணெய் வித்து செத்து போனாரு. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து, சேதுபதி மன்னனுடைய ஜமீன்தார் குடும்பத்திலே பிறந்து, பட்டு வேட்டி பட்டு சட்டை குட்டையுடைய குடும்பத்திலே பிறந்தாலும் முருகன் மீது கொண்ட பற்றின் காரணமாக, மக்களின் மீது கொண்ட பற்றின் காரணமாக காவி உடை தரித்து மீசையை எடுத்து மடித்து தன்னுடைய மக்களுக்காக போராடினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு வாய் போட்டு சட்டம் போட்டாலும் தொகுதிக்கே போகாமல் ஜெயித்து வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்து குற்ற பரம்பரை சட்டம் போட்ட பொழுது கைரேகை வைக்காத கட்ட விரலை வெட்டி வீசுறா என்று முழங்கிய
சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு ஆட்களை அனுப்பிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர் இழந்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 17 பாகங்களாக போட்டு தேவேந்திர குல வேளாளர், மறவர், கல்லர், பறையர் சமூகம், ஆதி தமிழ்கொடி என்று எல்லாத்துக்கும் கொடுத்தார், மக்களுக்கு கொடுத்தார். அப்படியேதான் இருக்கா? அதே நிலத்துல தன் நிலத்திற்கு கீழே கிடைத்த கருப்பான ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு காமராஜர் கொடுக்க, காமராஜர் அதை நேரிடம் கொடுக்க, அதை ஆய்வு செய்துவிட்டு நிலக்கரி என்று தெரிந்தவுடன் தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிலக்கரி வந்தால் புழைத்துக் கொள்வார்கள் என்று நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு 1500 ஏக்கர் தன் நிலத்தை எழுதி கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவரை போல நீங்கள் மக்களுக்கு ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? மக்களுக்கு ஏதாவது செய்தீங்களா? ஜம்புலிங்க முதலியார், காமராஜர், வ.உ.சி வேண்டாம். சென்னையில வெள்ளம் வந்துச்சு. சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை மக்களுக்கு திறந்து விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான். அந்த அஜித்குமாருக்கு இருந்த மனித பற்று, சமூகப்பற்று, குறைந்தபட்ச அறம், மனித நேயம் உங்களுக்கு இருந்துச்சா? உங்க பனையூர் வீடு, சாணிகிராம வீடு, உங்க மண்டபம் எங்கேயா திறந்து விட்டீங்களா? நம்ம கூட கொடுக்க மாட்டோங்க. தன்னுடைய சொந்த வீட்டை மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு நடிகர் கொடுத்தாரு. அவர் அரசியலுக்கு வரல, அவருக்கும் கூட்டம் இருக்கு, அவருக்கும் ரசிகர் இருக்காங்க. அவரு வந்தாலும் கூட்டம் கூடும். ஆனா அந்த கூட்டம் அவரை மதிக்கிற கூட்டமா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது,